மார்ச் 8, 2014 நள்ளிரவு நேரம். மலேசியாவின் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான போயிங் 777 விமானம் வானில் பாய்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் அந்த விமானம் ஒட்டுமொத்த உலகையே உலுக்கப் போகும் ஒரு மாபெரும் மர்மமாக மாறப்போகிறது என்று அங்கிருந்த யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் MH370 சீன தலைநகர் பெய்ஜிங் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. விமானத்தில் மொத்தம் 239 நபர்கள் இருந்தார்கள். அதை இயக்கியது 53 வயதான சீனியர் கேப்டன் ஜஹாரி அஹ்மத் ஷா மற்றும் 27 வயதான கோ-பைலட் ஃபாரிக் அப்துல் ஹமீத். அன்று வானிலை மிகச்சிறப்பாக இருந்தது. விமானத்திலும் எந்த தொழில்நுட்ப கோளாறும் இல்லை. நள்ளிரவு 1:19 மலேசிய வான் எல்லையை கடந்து வியட்நாம் வான் எல்லைக்குள் நுழைய வேண்டிய தருணம். மலேசிய ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பைலட்டிடம் பேசுகிறார்கள். MH370 ப்ளீஸ் கான்டாக்ட் ஹோ சி மின் சிட்டி. அதற்கு கேப்டன் ஜஹாரியிடம் இருந்து பதில் வருகிறது. குட் நைட் மலேசியன் த்ரேஷியன் 370. இதுதான் அந்த விமானத்தில் இருந்து வந்த கடைசி வார்த்தை. அடுத்த சில நிமிடங்களில் அந்த பிரம்மாண்ட விமானம் ரேடார் திரையில் இருந்து அப்படியே மறைந்தது. சரியாக நள்ளிரவு 1:21 வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் விமானத்தை ரேடாரில் தேடுகிறது. ஆனால் MH370 எங்குமே இல்லை. அதன் டிரான்ஸ்பாண்டர் எனப்படும் சிக்னல் அனுப்பும் கருவி யாரோ ஒருவரால் திட்டமிட்டு ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. விமானம் கடலில் விழுந்து விட்டதா அல்லது கடத்தப்பட்டு விட்டதா? உலகம் முழுவதும் பதற்றம் தொற்றிக்கொள்கிறது. ஆனால் கதையில் ஒரு அதிரடி திருப்பம் ஏற்படுகிறது. சிவில் ரேடாரில் இருந்து மறைந்த MH370 மலேசிய இராணுவத்தின் இரகசிய ரேடாரில் சிக்கியது. அது காட்டிய உண்மை உலகையே உறைந்து போகச் செய்தது. வியட்நாம் நோக்கி நேராகச் செல்ல வேண்டிய விமானம் திடீரென ஒரு கூர்மையான யூ-டர்ன் எடுத்து மீண்டும் மலேசியாவை நோக்கி திரும்பியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மலேசிய எல்லையை தாண்டி அந்தமான் கடலை கடந்து மனித நடமட்டமே இல்லாத தெற்கு இந்திய பெருங்கடலை நோக்கி பயணித்திருக்கிறது. இந்த மர்ம திருப்பத்திற்கு யார் காரணம்? முதல் சந்தேகம் கேப்டன் ஜஹாரி மீது விழுந்தது. விசாரணையில் அவருடைய வீட்டில் இருந்த ஃப்ளைட் சிமுலேட்டரை போலீசார் சோதித்தனர். அதில் அவர் MH370 காணாமல் போவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதிக்கு விமானத்தை ஓட்டிச் செல்வது போல ஒரு பாதையை இரகசியமாக பயிற்சி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியென்றால் கேப்டனே பயணிகளை கொன்று விமானத்தை தற்கொலை செய்து கொண்டாரா? இந்த பலத்த ஆதாரம் இருந்தாலும் இதை மலேசிய அரசு அதிகாரப்பூர்வமாக இன்று வரை உறுதிப்படுத்தவில்லை. அடுத்த தியரி ஹைபாக்சியா, அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறை. விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் ஆக்சிஜன் அளவு குறைந்திருக்கலாம். இதனால் பைலட்டுகள் உட்பட அனைவரும் மயக்கமடைந்திருக்கலாம். ஆட்டோ பைலட் மூலமாகவே அந்த விமானம் எரிபொருள் தீரும் வரை பல மணி நேரம் ஒரு பேய் விமானமாக இந்திய பெருங்கடலில் பயணித்து பின் கடலில் விழுந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. மூன்றாவது தியரி கடத்தல். விமானத்தில் போலி பாஸ்போர்ட் மூலம் பயணித்த 2 நபர்கள் மீது சந்தேகம் எழுந்தது. அல்லது யாராவது ரிமோட் மூலமாக விமானத்தின் சிஸ்டமை ஹேக் செய்திருக்கலாமா? கேள்விகள் பல, ஆனால் பதில் 0. வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய தேடுதல் வேட்டை இந்திய பெருங்கடலில் தொடங்கப்பட்டது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சீனா என பல நாடுகள் இணைந்து பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்து கடலின் ஆழத்தை சோதித்தன. ஆனால் ஒரு சிறு துரும்பை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. காணாமல் போன ஒரு வருடத்திற்கு பிறகு ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கர் மற்றும் ரீயூனியன் தீவுகளில் சில சிதைந்த விமான பாகங்கள் கரை ஒதுங்கின. அவை MH370 விமானத்தின் பாகங்கள்தான் என்று நிபுணர்கள் உறுதி செய்தனர். இதன் மூலம் ஒன்று மட்டும் உறுதியானது: விமானம் கடலில் விழுந்து நொறுங்கிவிட்டது. ஆனால் எங்கே, எப்படி? இன்று வரை MH370 விமானத்தின் பிளாக் பாக்ஸ் கிடைக்கவில்லை. அந்த 239 உயிர்கள்
என்ன ஆனார்கள்? அந்த கடைசி 7 மணி நேரம் அந்த விமானத்திற்குள் என்ன நடந்தது என்பது இன்னும் உலகிற்கு தெரியாத ஒரு மாபெரும் மர்மமாகவே நீடிக்கிறது. நவீன தொழில்நுட்பங்கள் நிறைந்த இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு பிரம்மாண்ட விமானம் இப்படி தடயமே இல்லாமல் மறைந்தது மனித அறிவியலுக்கே ஒரு சவால். கேப்டனின் சதியா, விபத்தா, அல்லது சதி ஆலோசனை திட்டமா? உங்களது கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற பல மர்மமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.